நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு. நம்ம ஒரு விஷயத்த செயல்படுத்தணும். இல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா, அதுக்கான வேலைகள, அதுக்கு என்னலாம் பண்ணணும்ன்றத கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி, கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா அந்த கம்ப்யூட்டருக்கு சொல்றது தான் கம்ப்யூட்டர் புரோகிராமிங். நான் சொன்னேன், கம்ப்யூட்டருக்கு புரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல நம்ம சொல்லணும்னு. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட இத சொன்னோம்னா, கம்ப்யூட்டருக்கு அது புரியுமா? புரியாது. என்னதான் நம்மளுக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, இங்கிலீஷ்ல கண்ணுக்கு தெரிஞ்சாலும், தமிழ்ல கண்ணுக்கு தெரிஞ்சாலும், அடிப்படையில கம்ப்யூட்டருக்கு நம்ம பேசுற லாங்குவேஜஸ் புரியாது. ஏன்னா, கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் மெஷின். அதாவது கரண்ட்ல ஓடுறது. அதுக்கு தெரிஞ்ச 2டே விஷயம், கரண்ட் இருக்கா? இல்ல கரண்ட் இல்லையா? அந்த 2 விஷயத்த வச்சு தான் ஆன் அண்ட் ஆஃப் இந்த 2 விஷயத்த வச்சு தான் கம்ப்யூட்டருக்குள்ள நடக்கிற எல்லா ப்ராசஸஸும், எல்லா ஆப்பரேஷன்ஸும் செயல்படுது. இத நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக, ஆன் அண்ட் ஆஃப் இந்த 2 ஸ்டேட்ஸ நம்ம 2 நம்பர்ஸால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது என்னன்னா 0 அண்ட் 1. 0 ஆஃப் ஸ்டேட்ட குறிக்கும். 1 ஆன் ஸ்டேட்ட குறிக்கும். சோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 2டே விஷயம் 0 அண்ட் 1. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கணும்னா, நமக்கு நம்ம இங்கிலீஷ் பேசுறப்போ 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி, இசட் வரைக்கும் 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு. இந்த 26 ஆல்பபெட்ஸ ரீஅரேஞ்ச் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ பேசுறோம். கம்ப்யூட்டருக்கு இதுக்கு ஈக்குவலா நீங்க இமேஜின் பண்ணணும்னா, கம்ப்யூட்டருக்கு ஏ, பி, சி, டிலாம் கிடையாது. அதுக்கு 2 விஷயம் தான் 0 அண்ட் 1. இந்த 2 நம்பர வச்சு தான் அது எல்லாமே பண்ணணும். இங்கிலீஷ்ல நம்ம ஹலோ சொல்லணும்னா, இந்த லெட்டர்ஸ் இந்த ஆல்பபெட்ஸ் வச்சு HELLO அப்படி ஃப்ரேம் பண்ணி ஹலோன்னு கம்யூனிகேட் பண்ணுவோம். ஒரு கம்ப்யூட்டர் ஹலோ சொல்லணும்னா, ஏபிசிடி அதுக்கு கிடையாது. இந்த வெறும் 0 அண்ட் 1யே வித்தியாசமான காம்பினேஷன்ல போட்டு வேர்ட்ஸ் உருவாக்கி அப்படிதான் கம்யூனிகேட் பண்ணும். 0 அண்ட் 1ல ஹலோ சொல்லணும்னா, இப்படிதான் சொல்லணும். இந்த லாங்குவேஜ்க்கு பேரு பைனரி அல்லது மெஷின் லாங்குவேஜ். கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சதெல்லாம் இந்த பைனரி லாங்குவேஜ் தான். 0 அண்ட் 1 வச்சு தான் கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்றது, செயல்படுறது எல்லாமே. அதனால நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா, அதையும் இந்த மெஷின் லாங்குவேஜ்லயே தான் சொல்லணும். அப்டின்னா, இப்ப நம்ம கேம் உருவாக்குறதுக்கு லிஸ்ட் பண்ணோம்ல, ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணோம்ல, அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா நம்ம ஏபிசிடின்னு இங்கிலீஷ்ல சொல்லாம 0 அண்ட் 1லயே மாத்தி சொல்லணும். அது எவ்ளோ இன்டென்சிவா, எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஹலோன்ற ஒரு வார்த்தைய பைனரில சொல்றதுக்கே இவ்ளோ பெரிய ஒரு பைனரி வேர்ட் தேவைப்படுது. அப்போ இவ்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நம்ம யோசிச்சு நம்ம பைனரில 0101 டைப் பண்ணோம்னா, நம்மளால ஞாபகம் வச்சுக்கிறதும் கஷ்டம். அத செயல்படுத்துறதுக்கும் நெறைய எஃபர்ட் தேவை. இந்த காரணத்தினால அந்த காலத்துல இருந்த நெறைய புரோகிராமர்ஸ், கம்ப்யூட்டர் என்ஜினியர்ஸ்லாம் சேர்ந்து புரோகிராமிங் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு செட் ஆஃப் லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணாங்க. இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தின்னு நம்ம பேசுற லாங்குவேஜ் மாதிரி, கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்குன்னே புரோகிராமிங் லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணாங்க. இந்த புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கிற காரணத்தினால, நம்ம அந்த குறிப்பிட்ட லாங்குவேஜ்ல ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ்ன்னு நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் மாதிரியே, நம்மளுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ் மாதிரியே தான் இருக்கும். அந்த லாங்குவேஜ்ல, புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டருக்குள்ள கம்பைலர்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கம்பைலர் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ மெஷின் லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு சொல்லிரும். ஆக்சுவலி அங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அதுதான் அசெம்பிளி லாங்குவேஜ். நம்ம கம்பைலர் புரோகிராமிங் லாங்குவேஜ மெஷின் லர்னிங்கா டைரக்ட்டா மாத்தாது. நம்ம புரோகிராமிங் லாங்குவேஜ அசெம்பிளி லாங்குவேஜா தான் மாத்தும். அசெம்பிளி லாங்குவேஜ்ன்றது இன்னும் கொஞ்சம் க்ரூடான லாங்குவேஜ். அதாவது இன்னும் பேசிக்கா இருக்கும். எல்லாருக்கும் புரியாது. புரோகிராமிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் மாதிரியே இருக்கும். ஈஸியா யார் வேணா கோட் பண்ணலான்ற மாரி இருக்கும். பட் அசெம்பிளி லாங்குவேஜ்ல நெறையா கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். அந்த அசெம்பிளி லாங்குவேஜ ஒரு அசெம்பிளர்ன்னு ஒரு காம்போனன்ட். இது கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்கும். அசெம்பிளர்ன்னு இந்த காம்போனன்ட் மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி கம்ப்யூட்டர் கிட்ட குடுத்துரும். சோ அசெம்பிளர் தான் ஆக்சுவலி 0 அண்ட் 1 டிரான்ஸ்லேட் பண்ணுது.
இந்த காரணத்தினால தான் புரோகிராமிங் நம்ம கத்துக்கிறோம் அண்ட் புரோகிராமிங் லாங்குவேஜஸ் கத்துக்கிறோம். இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ்னு நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணாம, ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்க சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, ஜாவாஸ்கிரிப்ட், பைத்தன்னு இந்த மாதிரி புரோகிராமிங் லாங்குவேஜஸ் வச்சு, நம்ம ஈஸியா மெஷின் லாங்குவேஜ் 0 அண்ட் 1 யூஸ் பண்ணாம, ஒரு புரோகிராம உருவாக்கி, அத கம்பைலர் அண்ட் அசெம்பிளர் வழியா மெஷின் லாங்குவேஜா மாத்தி கம்ப்யூட்டருக்கு அனுப்பலாம்.